வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வராதவர்களுக்கு அரிய வாய்ப்பு, இப்பொழுது விண்ணப்பிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கட்டாயமாக இதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர், ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான முறையில் விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், தேவையான ஆவணங்கள்: பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ரேஷன் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ். அடுத்தது ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ். ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைத்து உள்ள வேண்டும். அப்படி இணைக்கலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் ஆதார் சென்டருக்கு போய் உங்களுடைய மொபைல் நம்பரை முதல்ல இணைக்கணும். ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் இல்லை, 180% பேர் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இதை இணைக்கவே இல்லை. எல்லாருமே இணைக்காமல் தான் இருக்காங்க. அந்த இணைக்காமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம் வரல. அதுவே இணைச்சவங்களுக்கு பணம் வந்திருக்கு. அவங்க கார் வச்சுருக்காங்க, அது இல்லாமல் நிறையா விதமான பில்ஸ் எல்லாம் பே பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்களுக்குலாம் வருது, எனக்கு ஏன் வரல? அவங்க சரியான முறையில் டாக்குமெண்ட்ஸ் பேர்ஸ் வச்சுருக்காங்க. நாம் எந்த ஒரு டாக்குமெண்ட் எதுவுமே கரெக்டான ஒரு வழிமுறையில் இல்லை. ஃபோன் நம்பர், பழைய ஃபோன் நம்பர் இருக்கும், அதையே அப்படி விட்டுறது. நாம் எதுக்கு டவுன்லோட் பண்ண போகிறோம், அது எந்த நம்பர் வேணாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது. ஆனால் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் நடக்கும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் மறு அறிவிப்பு கொடுக்குறாரு. இப்படி பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் பணம் வரலையோ அது என்ன பிரச்சனை, இப்போ பணம் வராததுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா போன உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் அது எந்த மொபைல் நம்பருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னா பேங்க்கில் இப்போ கூகுள் பே, ஃபோன்பேக்கு ஒரு நம்பர் கொடுக்க சொல்கிறாங்களா, 2 நம்பரு நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஆனால் அங்கே பேங்க்கில் வர்றது உங்களுடைய ஆதாருக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே வரும். அதாவது பேங்க்கில் அந்த நம்பரை தான் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஆதாருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை அப்படின்னா சில பிரச்சனைகள் வரலாம். அதேமாரி மகளிர் உரிமை தொகை வராததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க, எனக்கு மொபைல் நம்பர் இல்லைனாலுமே எனக்கு பணம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற கேட்டகரியும் இருக்குது, ஓகேங்களா? அப்படி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 110 பேர்த்துக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுமாரி வரலாம். ஏன்னா அது ரெகுலராக வந்துட்டு இருக்கிற பேமெண்ட்டாக இருக்கும். இப்போ நாம் புதுசாக இதுக்கு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வர்றது கிடையாது. இப்போ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 1000 பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், லக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, அனைவருக்குமே கிடைக்குமான்னா கிடைக்கும். அதுக்கு சரியான வழிமுறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்படி இல்லை இப்படி அப்படிங்கிற மாரி. மெயின் சோர்ஸு ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுங்கள், கைரேகை, கண்வெளி ரேகை பண்ணுங்கள். ஆன்லைனில் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இ-சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரௌசிங் சென்டர் போனீங்க அப்படின்னா அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ஆதார் அப்டேட் மையம் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் சரியான ஒரு வழிமுறை. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 1000 மகளிர் உரிமை தொகை
வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் தகவல்லாம் இன்னும் அடுத்தடுத்த நிமிஷத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், எங்கே போய் மீட் பண்ணணும், யாரை பார்க்கணும், இதில் நம்ம பணம் வரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் ரகசியத்தை உடச்சி சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்றதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோமா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ண முடியும். நீங்களும் வந்து எங்களை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக பரிமாற்ற முறையில் பரிமாறிக்கொள்வதற்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கீழே கருப்பு கலரில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கான் காட்டுதா, அந்த பெல் ஐக்கானை மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே எல்லா விதமான தகவல்களும் அப்டேட்ஸும் உடனுக்குடனே தெரிய வரும். ஓகே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோட்டோ, அடுத்தது உங்களுடைய ரேஷன் கார்டு, அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு, ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும். ஓகேங்களா. 5வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகளிருக்கான உரிமை தொகைக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மு. அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் கிளையில் வந்து கொடுப்பாங்க. நான் இது யாரை பார்க்கணும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்கிறேன். இப்போ எலெக்ஷன் டைம் வந்ததுனால இதை வந்து ரொம்ப கண்குறிப்பாக கவனிப்பாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மூவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஓகேங்களா. இது எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு மெயினாக வேணும். உங்கள் பேன் கார்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும். ஓகேங்களா. இதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மையம் ஒன்று போடுவாங்க. இப்போ எப்படி பொதுக்கூட்டம் கூடுது அதேமாதிரி கிராம சபை கூட்டம் கூடுதோ அங்கே வந்து இது பண்ணலாம். இல்லை எங்கள் ஊரில் வந்து எதுவுமே வந்து சரியானபடி நடக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குழுவை சேர்த்திக்கோங்க. மினிமம் நீங்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்களா, அந்த 10 பேர் வந்து ரெடி பண்ணுங்கள். 10 பேர்த்தில் 5 பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை வருதா, ஓகே, அவங்கள வந்து விட்டுருங்க. வராத 5 பேர் ஒரு குழுவாக சேருங்க. அந்த 5 10 ஆகணும், 10 20 ஆகணும். இதுமாரி சேர்த்தணும். ஓகேங்களா. இதுமாரி நீங்கள் வந்து சேர்த்திட்டு உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவர் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம சபை கூட்டம் அப்படின்னு ஒன்று கூடும். எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராம சபை கூட்டத்தை ஒத்தி வைக்க மாட்டாங்க, நடக்கணும், கம்பல்சரி நடக்கணும். அது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் கம்பல்சரி நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நடக்கும். அந்த நடக்கிறப்ப நீங்கள் போய் இதுமாரி முறையிடணும். இப்படி வந்து எங்களுக்கு உரிமை தொகை வரல, இவங்களுக்கெல்லாம் உரிமை தொகை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு அங்கே வந்து ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அங்கேயே கொடுக்குற மாரி வரும். இது நீங்கள் ரெடி பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்தது ஒரு முகாம் போடுவாங்க, அடுத்தடுத்தது ஒரு பெருசாக பண்ணுவாங்க. அது எனக்கு ஆல்ரெடி உத்தரவு வந்திருக்கும், ஆனால் அது வந்து கேஷுவலாக விடுவாங்க. இது வந்து நீங்கள் ஒரு மக்களுடைய கண் பார்வைக்கு கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் இதிலேருந்து நீங்கள் வந்து வெளிவர முடியும். இப்போ நான் சொன்ன மாரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக மகளிர் உரிமை தொகை அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு 180% இருக்குது. எதுக்கு அந்த 20% குறைக்கிறேன் அப்படின்னா அனைவருமே ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் இணைச்சிருக்க மாட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் சரி வர மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே அக்கௌண்ட்டில் வரவு செலவு வைக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன தொகையை அவங்க வந்து இது பண்ணுறது ஒரு 1000லேருந்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதோ இல்லை ஈஸி பண்ணுறதோ அந்த அக்கௌண்ட் வந்து எடுக்கவும் பிடிக்கவும் வந்தால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் வந்து சரியான நிலையில் இருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து சுத்தப்பட்டு வராது, மறுபடியும் உங்களுக்கு இந்தமாரி இஷ்யூ வரதான் செய்யும். இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ஒரே வழி தான், இந்த கரெக்டான ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு. எலெக்ஷன் டைம் வந்தாலே அனைவருமே ரொம்ப ஆர்வமாக வந்து செயல்படுவாங்க. உடனடியாக மகளிர் உரிமை தொகை கொடுக்குறதா இருக்கட்டும், அதேமாரி பென்ஷன்லாம் வராதுங்கலாம் இப்போ தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே தயாரான மாரி உடனடியாக தயார் பண்ணி சீலை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி இன்னும் 2 மாதத்துக்குள்ளே அந்த மாத பணம் வர மாதிரி ரெடி பண்ணி விட்ருவாங்க.
இப்போ யாராச்சும் மாத பணம் வாங்காத இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து இந்த 1000 ரூபா பணம் வாங்கிடலாம், மாத பணம் வாங்கிடலாம், மகளிர் உரிமை தொகையை நீங்கள் வந்து வாங்கிடலாம். அதனால் இப்போ கரெக்டான வழிமுறையில் போயிட்டு இருக்குது. உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு கரெக்டாக நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லணும். அந்த தகவல் மாரி நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக 1000 ரூபா உரிமை தொகையும் வாங்கிடலாம். அதேமாரி 60 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 1000 ரூபா முதியோர் உதவித்தொகையும் வாங்கிடலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் சந்திக்கணும், பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் 1 by 1 அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் எதை பற்றி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.